ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபெரியவா சரணம். மார்கழி மாதத்தின் நாயகனாக விளங்கும் ஸ்ரீமன் நாராயணன் தமிழின் மீது தீராத ஆர்வம் கொண்டவனாம். எங்கெல்லாம் தமிழ் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் சென்று கேட்பானாம். பைந்தமிழ் பின்னே சென்ற பச்சை பசும் கொண்டல் என குமரகுருபரர் பாடுகிறார். ஆக தமிழால் இறைவனின் கவனத்தை திருப்ப முடியும் என உணர்ந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பல தமிழ் பாடல்களை பாடி இறை தரிசனத்தை பெற்றனர். அதுபோலவே முழு முதற் கடவுளான விக்னங்களை விலக்கும் விநாயக பெருமான் மீது விநாயகர் அகவல் என்னும் பக்தி பாமாலையை பாடி அவருடைய திருவருளை பெற்று தெய்வ புலவராக திகழ்ந்தவர்தான் ஔவையார். ஔவை என்ற சொல்லுக்கு அறிவில் முதிர்ந்தவர் என்று பொருள். இப்படி ஔவையார் என்ற பெயரில் 4 பெண்பால் புலவர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்ததாக குறிப்புகள் இருக்கின்றன. இதில் முதலாவது ஔவையார் சங்க காலத்தை சேர்ந்தவர். மன்னர்களோடு பழகி வாழ்ந்தவர். தொண்டை நாட்டு மன்னன் அதியமான் இவருக்கு நெருங்கிய நண்பர். அதனால் அதியமான் நீண்ட நாள் வாழ்வை தரும் நெல்லிக்கனியை தான் உண்ணாது உலகம் உய்ய பாடும் ஔவை நீண்ட நாள் வாழ வேணும் என எண்ணி அந்த நெல்லிக்கனியை ஔவைக்கு கொடுத்தார் என்பது வரலாற்று கதை. இந்த ஔவையார் சங்க இலக்கியத்தில் 59 பாடல்களை பாடியுள்ளார். இரண்டாவது ஔவையார் பக்தி காலத்தை சேர்ந்தவர். இவர் பக்தர்களோடு வாழ்ந்தவர். பக்தி கால இறுதியில் விநாயகர் அகவல் என்னும் பாமாலையை பாடியவர். இப்பாடலைத்தான் விநாயகரை வழிபடுபவர்கள் முதல் பாடலாக பாடுவர். இப்பாடலில் மிகுந்த பக்தி சுவையும் பொருள் நயமும் மிகுதியாக உள்ளது. மூன்றாவது ஔவையார் குழந்தைகளோடு கூடி வாழ்ந்தவர். குழந்தைகளிடம் அறநெறியை வளர்த்து அதன் மூலம் அவர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்க வேண்டும் என எண்ணி ஆத்திச்சூடி, நல்வழி, கொன்றை வேந்தன், மூதுரை போன்ற அறநெறி நூல்களை பாடியவர். நான்காவது ஔவையார் மிக சிறந்த கருத்துள்ள தனிப்பாடல்களை மிகுதியாக பாடியவர். இவரிடம்தான் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் பாட்டி பழம் சுடுகிறதா என்று கேட்டு ஔவையின் இயற்றமிழ் இன்பத்தை அனுபவித்தான். பக்திக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஔவையார் எழுதிய பல பாடல்களில் ஒரு தனி சிறிய பாடல் மட்டும் மிகவும் பிரசித்தி பெற்றது. அதை பாடாத நாவே இருக்க முடியாது. ஒரு தாய் தன் குழந்தை பேசத் தொடங்கியவுடன் சொல்லிக் கொடுக்கும் முதல் பாடல் இதுவாகத்தான் இருக்கும். ஆம், அந்த பாடல் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4 கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. இதை மழலைகளின் சொற்களில் கேட்கும்போது காதுகளுக்கும் இன்னும் இனிமையாகத்தானே இருக்கும். அது இருக்கட்டும், ஔவையார் இறைவனிடம் என்ன கேட்கிறாள்? நாமாக இருந்தால் என்ன கேட்போம்? இறைவா, நான் உன் கோவிலுக்கு வருகிறேன், உண்டியல்ல காசு போடுறேன், உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், நீ எனக்கு பணம் கொடு, வசதி கொடு, வாய்ப்பு கொடு, இப்படி இத்தியாதியாக ரொம்ப உலகாயுதமாக கேட்போம் இல்லையா? இது ஒன்றும் பெரிய தவறு கிடையாது. அவரவர்களிடம் என்ன குறையாக இருக்கிறதோ அக்குறையை தீர்க்கும்படி இறைவனிடம் கேட்கிறோம் அல்லவா? அது மட்டும் அல்லாமல் ஏதாவது ஒன்றை தந்தால்தானே நாம் வேண்டியது நமக்கு கிடைக்கும் என்ற மனோபாவமே இன்று பக்தியாக மாறி போயிருக்கிறது இந்த கலியுகத்தில். ஆனால் ஔவையாரும் கேட்கிறாளாம். என்ன கேட்கிறாள்? பணமா பொன்னா என்று பார்த்தால் இது எல்லாம் அழியக்கூடிய தன்மை உடையது. அப்படி அல்லாமல் அழியாத தன்மையுடைய மோட்சத்தை கேட்கிறாளா என்று பார்த்தால் அதையும் கேட்கவில்லையாம். ஔவையார் இறைவனிடம் கேட்கிறாளாம், இறைவா, நான் உனக்கு நன்கு காய்ச்சின பாலையும் தெளிந்த தேனையும் சர்க்கரை பாகையும் தானியங்களையும் கலந்து உனக்கு தருகிறேன். அதற்கு நீ எனக்கு முத்தமிழ் ஆகிய இசைத்தமிழ், இயற்றமிழ், நாடகத்தமிழ் இவற்றை எனக்கு கொடு என்று கேட்கிறாள். அது சரி, ஔவை ஏன் தமிழை கேட்கிறாள்? ஔவையார் தமிழின் மீது பற்றுள்ள தெய்வ புலவர் அல்லவா? அதனால் அவள் அப்படி கேட்டிருக்கலாம். இல்லை என்றால் அவளுடைய தமிழ் ஞானம் மூச்சு உள்ளவரை பெருகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கலாம். அதனாலும் இறைவனிடம் முத்தமிழை தா என்று கேட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல பக்தை என்பவள் இறைவனிடம் எதிர்பார்க்க கூடாது அல்லவா? நான் உனக்கு 4 வகையான பொருட்களை தருகிறேன், அதற்கு பதிலாக நீ எனக்கு 3 வகையான பொருட்களை தா என ஔவை நிபந்தனையுடன் கேட்பது ஏன்? அதற்கும் ஒரு காரணம் உண்டு. இறைவா, எனக்கு முத்தமிழையும் கொடு,
உன்னை பற்றி இசைத்தமிழால் நான் பாடி மனமுருக வேண்டும். கவிதை வடைத்து உன்னையே மனமுருகி நினைத்திருக்க வேண்டும். நாடகம் அமைத்து உன் பெருமைகளையே எண்ணியிருக்க வேண்டும். இப்படி நீ தமிழ் எனும் தேனை எனக்கு கொடுத்து கொண்டே இரு. என் உயிர் மூச்சு உள்ளவரை தமிழால் நான் உன்னை போற்றி புகழ்ந்து இருக்க வேண்டும் என்கிறாளாம் ஔவையார். இதுதான் இப்பாடலின் உண்மையான பொருளாகும். இப்படி எத்தனை அறநெறி நூல்களை தந்த போதிலும் ஔவையார் அணுவை துளைத்து கடலை புகட்டி குறுகத் தரித்த குரல் என வள்ளுவனின் வாக்கையே புகழ்ந்துரைக்கிறாள். வான்புகழ் கொண்ட வள்ளுவனின் திருக்குறளை மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றி அந்நூலினை உலகினுக்கு தந்த பெருமை ஔவையாரையே சேரும். ஆழ்ந்த தமிழ் புலமையும் மிகுந்த பக்தியும் அறநெறிகளின் உறைவிடமாக விளங்கும் ஔவையாரிடம் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்கப்பட்டதாம். அது என்னவென்றால், ஔவையே, உங்களால் கம்பனை போல் பாட முடியாதா என்று. அதற்கு ஔவை பதிலாக சொன்ன ஒரு பாடலின் கருத்து இன்றைக்கும் எல்லோருக்கும் பொருந்தி வரும். அதற்கு ஔவையார் சொன்ன கருத்துக்கள் மிகவும் சுவாரஸ்யமானவை. அந்த பாடல் என்னவென்றால், வான்குருவியின் கூடு வள்ளருக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிதும் வல்லோமே என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் எளிதாம் என ஒரு தனிப்பாடல் திரட்டில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலின் மூலம் ஔவையார் நாம் எல்லோருக்கும் உற்சாகத்தை தருகிறாள். அந்த பாடலின் கருத்து என்னவென்றால், தூக்கணாங்குருவி முட்டையிட்டு குஞ்சு பொரிப்பதற்காக தென்னமூலையில் கூடு கட்டுமாம். அந்த கூடு கைகளால் அல்லாமல் மூக்கினால் கட்டப்பட்ட கூடாம். அந்த கூட்டை உற்று நோக்கினால் அதில் 2 அறைகள் இருக்குமாம். ஒரு அறையில் தான் தங்கிக் கொண்டு இன்னொரு அறையில் வெளிச்சத்திற்காக மின்மினி பூச்சிகளை கொண்டு வந்து சேர்க்குமாம். அவசர வழி ஒன்றும் இருக்குமாம் வெளியே பறந்து செல்வதற்காக. இத்தனை பெரிய அறிவை அந்த குக்கணாங்குருவிக்கு யார் கொடுத்தது? 1000 அறைகளை கொண்ட தேன்கூட்டை கட்டும் தேனீக்களுக்கு யார் அத்தனை பெரிய ஆற்றலை கொடுத்தது? அதுபோல கரையான்கள் மிகப்பெரிய புற்றுக்களை உருவாக்குகின்றன. அத்தனை பெரிய வல்லமையை யார் கரையான்களுக்கு கொடுத்தது? இவை எல்லாவற்றிற்கும் மேலாக சிலந்தி தன்னுடைய எச்சிலின் மூலமாக ஒரு வலையை பின்னுகிறது. இந்த வலையினுடைய ஆச்சரியம் என்னவென்றால், பிற உயிரினங்கள் வந்தால் இதில் மாட்டிக்கொள்ளுமாம். ஆனால் அந்த வலையை பின்னுகின்ற சிலந்தி மட்டும் இதில் சிக்கிக்கொள்ளாதாம். இதுதான் அதனுடைய சிறப்பு. இப்படி இந்த உயிரினங்கள் எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன என்று சொன்னால், கை கால்கள் பகுத்தறிவு உடைய ஒரு மனிதனால் ஏன் தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய வெற்றியை நிர்ணயிக்க முடியாது? ஏன் சாதனை செய்து காட்ட முடியாதா? இப்படி கம்பன் தான் காப்பியம் படைக்க வேண்டும் என்று இல்லை. கம்பனின் காப்பியத்திற்கு நிகராக எல்லாராலும் அவரவர்களுடைய தனித்திறமைக்கு ஏற்ப சில செயல்களை சாதித்து காட்ட முடியும். அவரவருக்கு அவரவர்களுடைய செயல்பாடுகள் உயர்ந்தது. இப்படி சிலந்திக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், தேனீக்கு இருக்கக்கூடிய ஆற்றல், கரையானுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் ஏன் நம்மிடம் கிடையாதா? முயன்றால் சாதித்து காட்டலாம். முயற்சி செய்தால் வெற்றி என்பது நிச்சயம். மன உற்சாகம்தான் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம். எனவே நாம் எல்லோரும் ஔவையாரின் இப்பாடலின் கருத்தை மனதில் கொண்டு வரக்கூடிய மார்கழி நிகழ்வுகளில் உற்சாகத்துடன் பங்கு கொள்வோம். இந்நிகழ்ச்சியினை வெற்றி பெற செய்வோம். இவ்வாய்ப்பினை அளித்த வாணிஜிக்கு என்னுடைய நன்றிகள். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.